ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 25 தைப்பூசம். அது கூட வரக்கூடிய பௌர்ணமி தினமும் ஒரு மிகப்பெரிய விசேஷ நாளாக கருதப்படுது. அன்னைக்கு தினம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு ரூபாய் நோட்டு, ஒரு துண்டு சுக்கு. தைப்பூசம் காலையில் 9:14 மணிக்கு ஆரம்பிக்குது. அதனால் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை காலை நேரத்தில் 9:30 மணிலேருந்து 10:30 மணி இந்த நேரத்தை பயன்படுத்தியோ, மாலை நேரத்தில் ஒரு 6:30 மணிலேருந்து 7:30 இந்த நேரத்தை பயன்படுத்தியோ நீங்கள் செய்யலாம். இதுக்கு நீங்கள் பிரத்யேகமாக பூஜை எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லை. எப்பவும் போல உங்கள் வீட்டில் எப்படி விளக்கேற்றுறீங்களோ அந்த நேரத்தில் பண்ணால் கூட போதும். அன்னைக்கு தினம் தைப்பூசம் மட்டும் இல்லாமல் பௌர்ணமி சேர்ந்து வர்றது தான் இந்த பரிகாரத்துக்கு ஒரு முக்கியமான பலனை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சுக்கு அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் நீக்கி நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை போக்குறதுக்கும் சுக்கு பயன்படுது. பச்சை கற்பூரம், வசம்பு மாதிரி சுக்குக்கும் பணத்தை வசியம் பண்ணக்கூடிய ஒரு அபாரமான சக்தி இருக்குது. அதனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் தைப்பூசம் அன்னைக்கு நீங்கள் எப்போ விளக்கேற்றுறீங்களோ அந்த நேரத்தில் அந்த ரூபாய் நோட்டு, அது 10 ரூபாயோ 50 ரூபாயோ 20 ரூபாயோ அது உங்கள் விருப்பம், அந்த ரூபாய் நோட்டை எடுத்து அதுக்கு நடுவில் சுக்கை வச்சு நல்லா சுருட்டிக்கணும். இலையை எப்படி சுருட்டுவீங்களோ அதே மாதிரி சுக்கை வச்சு பணத்தை நல்லா சுருட்டிக்கணும். அதை ஒரு நூல் போட்டு கட்டிடுங்க. அதுக்கப்புறம் அந்த சுருட்டின பணத்தையும் சுக்கையும் ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு அதை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு முறையோ 3 மாதத்துக்கு ஒரு முறையோ அதில் இருக்கக்கூடிய சுக்கையும் கால்பட இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் புதுசாக சுக்கு வாங்கி அதே மாதிரி ரூபாய் நோட்டில் சுருட்டி நூலை வச்சு கட்டி எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல வச்சுடுங்க. அந்த பணத்தை செலவு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பணத்தை கூடுமான அளவுக்கு செலவு பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்படி அதை செலவு பண்ணி வேறு நோட்டு வைக்கணும் அப்படின்னா கோயில் சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கோ பரிகார சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கோ அந்த நோட்டை நீங்கள் பயன்படுத்துங்க. இப்படி செய்யறது மூலயமா உங்கள் வீட்டில் ஒரு மிகப்பெரிய பண வரவு ஏற்படும். அதுவும் தைப்பூசத்தோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு இதை முயற்சி பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.